ஹாய் யுவர்ஸ், நைஸான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 நல்லா பழுத்த ரஸ்தாளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரஸ்தாளி பழத்தை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு அந்த பழம் ஃப்ரீஸ் ஆகணும். 10 முந்திரி 10 பாதாமை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இதை 1/4 கப் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃப்ரோசன் பனானா தான் ஐஸ்கிரீமுக்கு நல்லா வரும். அதனால் பனானாவை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரோசன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரோசன் பனானாவை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் போட்டு பாதாம் தோலை உளிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க மில்க் பவுடரை இதில் ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியான இந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த சம்மரில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் ஃபீல் ஆவாங்க. நம்ம வீட்லேயே இப்படி ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தோன்னு நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீமை செஞ்சு கொடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பல்ஸ் மோடில் வச்சு அடித்து இப்போ இதை இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் இதை வச்சுக்கோங்க. நைட் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம சில்லுன்னு ஹோம்மேட் நைஸ் ஐஸ்கிரீம் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹெல்த்தியான இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் அடிக்கொடுக்க செஞ்சு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான நைஸ் ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.